அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குட்டீஸ்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அன்சால்டட் பட்டர், பாதாம், முந்திரி, 2 செவ்வாழைப்பழம், 2 முட்டை, நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். உப்பு, சோடா மாவு, பேக்கிங் சோடாவா பேக்கிங் பவுடரா நம்ம எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. நம்ம மிக்சியில் 2 முட்டையை ஊற்றி அதோடு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதோடவே பாதாம் முந்திரியும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டையுமே நீங்கள் வந்து கேக் பட்டன் மேலே கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னுடைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து பேஸ்ட்டாகவே அதில் கலந்துடுறேன். நம்ம இந்த கேக் பேட்டர்னோட அந்த பேஸ்ட்டை சேர்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. பட் அதில் வந்து நல்லாவே அவங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு சத்து கிடைக்கும். அதை நம்ம ட்ரேயில் மாற்றிட்டு அடுத்து நம்ம வந்து 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து அந்த எக் பேஸ்ட்டோடு சேர்ந்து கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அதை வந்து கிளறி எடுக்கணும். ரொம்பவும் வந்து வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஸ்பேச்சுலாலாம் எடுக்கலை. எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு கையிலையே வந்து மிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா நான் மொபைல் வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் நான் அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை லைட்டாக கலந்துக்கலாம். லைட்டாக கலந்து ஒரு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ எப்படின்னா நம்ம இதை வந்து பனானா ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து டேஸ்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறோம். பட் இது வந்து நான் வீட்டுக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு தான் நான் செய்கிறேன். ஆனால் வந்து ஓன் ப்ராடக்டாக வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் இப்போ வந்து லான்ச் பண்ண இருக்கோம். இன்ஷால்லா ஹோம்மேடாகவே எல்லாமே நம்ம பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ், கேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஒரு குழந்தைங்களுடைய ஹெல்த்தை வந்து மைண்டில் வச்சு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இன்ஷால்லா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் லான்ச் பண்ண ஃபஸ்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த கேக் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கட்டன்ஸ் இருந்தால் போதும். ஒரு ரிப்பன் கண்டென்சி வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப வந்து கெட்டியானதுனால நான் லைட்டாக பால் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் அதே மாதிரி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு சப்போஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் லைட்டாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஓடிஜியை வந்து நான் 170 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு நம்ம இப்போ வந்து 117 டிகிரியில் வந்து நம்ம 25 மினிட்ஸ் வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் ஓடிஜியில் வந்து கேக் பேட்டர்னை வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஓடிஜியில் வந்து 170 டிகிரியில் 25 மினிட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து 25 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். கேக் பேட்டர்ன் ரெடியாக இருக்கலாம். நான் போய் என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் ரெடி ஆயிடுச்சு. அப்போது வந்து நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கம்பியில் நம்ம வந்து கேக் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வந்து கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், எதுலேயும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. இப்போ பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேக் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ஸ்பான்ச்சியாக இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைமாவது செஞ்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய குட்டீஸுங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. இதை பாருங்கள், லைட்டாக அந்த ப்ரௌனியில் உள்ள அந்த கிரிங்கிள் டாப் மாதிரி தெரியுதா? இதுதான் நான் சொன்னேன், ப்ரௌனின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரௌனி டேஸ்ட்டு வருமா என்னன்னு சொல்ல முடியாது. பட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட், அவ்வளோதான்.
இதை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரியும் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ப்ரௌனி கண்டஸ்டி மாதிரியே தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கேக்குடைய சாஃப்ட்னஸ் தெரியும். நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என் பையன் கட் பண்ண ஆசைப்பட்டனால அவன் கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னல, இதுதான் பச்சை பாசிப்பயிரும் வெல்லமும் சேர்த்து செய்யக்கூடிய பிஸ்கட் இது. இது குழந்தைகளுக்கான ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட். இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தான். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்கள் குட்டீஸுங்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பிஸ்கட். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கலாம். இதில் சேர்த்துருக்க பொருள் வந்து பச்சை பாசிப்பயிறு, வெல்லம், பட்டர், நாட்டு சக்கரை இதுதான் இதில் சேர்த்துருக்கோம் நாங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் நாங்கள் தனியாக இது மாதிரி செஞ்சு கொடுப்போம். நட்ஸ் வச்சு நட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுலேயே ராகி பிஸ்கட், கருப்பு கவுனி அரிசி பிஸ்கட், ஹோம்மேட் சாக்லேட், ஏபிசி மால்ட், கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட் இந்த மாதிரி நிறையாவுமே ஹோம்மேடாக லான்ச் பண்ணலான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.